அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم أوصيكم نفسي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن المجيد: يعلموا أنما الحياة الدنيا لعب وله وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد كمثل غيث أعجب الكفار. صدق الله العلي العليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து நேர்வழி காட்டிய அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்துக்கு நேர்வழி காட்டியாக வந்த அனைத்து இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இன்றைய வகுப்பிற்கு அதற்கே உரித்தான நேரத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் குறையண்டில் மட்டுமென பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவுகளில் யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்களோ அவருடைய கபருடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா சுகமான வாழ்க்கையாக ஆக்கி அருள்வானாக. அதே போன்று நம்முடைய மரணத்துக்கு பின்பும் நம்முடைய கபருடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா சுகமான வாழ்க்கையாக அமைத்து தருவானாக. மேலும் நாளைக்கு மறுமையில் நல்லோர்கள் கூட்டத்திலே நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய வகுப்புடைய தலைப்பு இறை வழியில் செலவு செய்தல் என்ற தலைப்பின் உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். கடந்த 2 வாரங்களாக வகுப்பு நடைபெறவில்லை. ஆகவே நமக்கு மத்தியிலே சில சுணக்கங்களும் சில தாமதங்களும் ஏற்பட்டு இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இன்னும் சில தினங்களில் நம்மை புனிதமான மாதம் நம்மை வரவேற்க காத்திருக்கின்றது. அந்த மாதத்துடைய முக்கிய நோக்கமே இறையச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இறையச்சத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், இறை வழியில் செலவு செய்ய வேண்டும். இந்த 3 விஷயங்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த மாதம் நம்மை எதிர்நோக்கி இருக்கின்றது. ஆக இந்த தலைப்பும் கூட இந்த ரமலான் மாதத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்பாக இருந்தாலும், இந்த இறைவழியில் செலவு செய்வதற்காக குறிப்பான சில மாதங்கள், குறிப்பான சில நாட்கள், குறிப்பான சில நேரங்கள் என்பதாக இல்லாமல் இறைவழியில் நாம் எப்போதும் எங்கும் செலவு செய்யலாம். ஆகவே அதனுடைய சிறப்புகள் என்ன, செலவு செய்யாததுடைய விபரீதங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகில் வாழக்கூடிய மனிதன் இந்த உலகம் நிரந்தரமானது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றான். நம்மிடம் இருக்கக்கூடிய பணம், நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வாக்கு, நம்மிடம் இருக்கக்கூடிய அதிகாரம், இந்த அனைத்தும் எப்போதும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கும் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் இறை நம்பிக்கை கொண்ட, இறையச்சம் கொண்ட மக்கள் மட்டும்தான் இது நிரந்தரம் இல்லை, இது அல்லாஹுடைய ஒரு சோதனை, உலக வாழ்க்கை என்பது அல்லாஹுடைய சோதனை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு, இந்த சோதனை காலகட்டத்தில் உலகத்தில் வாழும்போது நாம் எப்படி அல்லாஹுக்கு பிடித்தமானதாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் பலவிதமான முயற்சிகளை செய்கின்றோம். அந்த முயற்சிகளில் ஒன்றுதான் அல்லாஹுடைய வழியில் செலவு செய்வது. அல்லாஹுடைய வழியில் செலவு செய்தல் என்று சொன்னால் வெறும் பணத்தை செலவு செய்வது மட்டுமல்ல, அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கின்றானோ அதையெல்லாம் அல்லாஹுடைய வழியில் நாம் செலவு செய்ய வேண்டும். சிலருக்கு அல்லாஹு தஆலா நேரத்தை கொடுத்திருப்பான், அதிகமான நேரங்கள் இருந்து கொண்டிருக்கும். அவர்கள் தம்முடைய நேரத்தை அல்லாஹுடைய வழியிலே செலவழிக்க வேண்டும். அதே போன்று சில பேருக்கு அல்லாஹு தஆலா பணங்களை கொடுத்திருப்பான், அவர்கள் தம்முடைய பணங்காசுகளை அல்லாஹுடைய வழியிலே செலவழிக்க வேண்டும். இன்னும் சிலருக்கு அல்லாஹு தஆலா அதிகாரத்தை கொடுத்திருப்பான், அந்த அதிகாரத்தை அல்லாஹுடைய வழியில் செலவழிக்க வேண்டும். இன்னும் சில பேருக்கு அல்லாஹு தஆலா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான், அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹுடைய வழியிலே செலவழிக்க வேண்டும். ஆக இப்படி அல்லாஹு தஆலா நமக்கு எதையெல்லாம் வெகுமதியாக அருட்கொடையாக கொடுத்திருக்கின்றானோ அதையெல்லாம் நாம் அல்லாஹுடைய வழியிலே செலவழிக்க வேண்டும். குறிப்பாக இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது பணத்தை அல்லாஹுடைய வழியில் எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆக இந்த உலக வாழ்க்கையை குறித்து அல்லாஹு தஆலா அறிமுகம் செய்கின்றான். இஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் கேளிக்கையும் வெளிப்பகட்டும் உள்ள ஒரு வாழ்க்கை என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை என்பதாக அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்தவில்லை. இன்னொருத்தர் சொல்கின்றான், இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபும் வலஹ் என்பதாக சொல்கின்றான்.
இந்த உலக வாழ்க்கை கேளிக்கையும் விளையாட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். இந்த வீணான உலக வாழ்க்கையில் நாம் எப்படி வாழுகின்றோம் என்று சொன்னால் அதையும் குர்ஆன் சொல்லுகின்றது. அதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்வதிலே போட்டி போடுகின்றார்கள். எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஆசை என்னவென்று சொன்னால், நான் அவரை விட கூடுதலாக சம்பாதிக்க வேண்டும், அவரை விட கூடுதலாக வசதி வாய்ப்போடு நான் செயல்பட வேண்டும். செல்வந்தரிடத்தில் கேட்டு பார்த்தால் என்ன சொல்வார்கள், நான் அம்பானியை விட ஒரு 10 ரூபா அதிகமாக சம்பாதிச்சா போதும், நான் திருப்தியாக இருப்பேன். ஆக இப்படி ஒவ்வொருவரும் தமக்கு மேல் இருக்கக்கூடிய பணக்காரர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் முந்திவிட அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். மேலும் செல்வங்களும் குழந்தைகளும் நம்மை வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்குத்தான் கொண்டு செல்கின்றன. நம்ம எப்படி அடுத்தவங்களோட டெவலப் ஆகணும், அடுத்தவங்களோட முன்னேறணும், அடுத்தவங்களோட பணக்காரனாக இருக்கணும் என்பதற்காக வேண்டித்தான் நம்முடைய செல்வங்கள், நம்முடைய குழந்தைகளை நாம் ஒருவருக்கொரு நாம் மிஞ்சிவிடுகின்றோம். ஆக இதெல்லாம் நிரந்தரமானது இல்லை என்பதை குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆக அல்லாஹ் சொல்கின்றான், இல்லா மதா உல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு ஏமாற்று சாதனம், ஒரு ஏமாற்று வேலை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உலக வாழ்க்கை என்பது ஒரு ஏமாற்று, இதிலே நாம் விழுந்து விட்டோம் என்று சொன்னால் நாமும் ஏமாறந்து விடுவோம். ஆக இருக்கக்கூடிய உலக வாழ்க்கையில் நாம் எப்படி ஏமாறாமல் அதை மறுமைக்காக நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இறை நம்பிக்கையாளர்கள், இறையச்சமுள்ள மக்கள் புரிந்து கொள்கின்றார்கள், இந்த உலகம் என்பது அழிந்துவிடக்கூடியது, ஆனால் மறுமை என்பது நிரந்தரமானது. உலகம் என்பது நிரந்தரமானது இல்லை என்பதை இந்த மனிதன் அறிந்திருக்கின்றான். ஆக இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொருள் வசதி ஒரு அமானிதமாகும். நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றானோ அது அனைத்தும் அமானிதம். அதை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். எனவே நாம் அதை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இது குறித்த கேள்வி கணக்கு மறுமை நாளில் உண்டு என்பதை இறை நம்பிக்கையாளர்கள் ஆழமாக விளங்கிக் கொள்கின்றார்கள். மேலும் இந்த உயிரும் உடைமையும் இறைவனுக்கு சொந்தமானவை, நமக்கு சொந்தமானவை அல்ல. நம்முடைய உயிரும் நம்முடைய உடைமைகளும் நம்முடைய பொருளும் எதுவும் நமக்கு சொந்தமானவை அல்ல. நாம் கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல என்பதாக ஒரு கவிஞன் சொல்லுவான். அதே போன்று தான் இந்த உலகத்தில் நாம் இதை கொண்டு வந்தோம். ஆகவே எல்லாமே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், அல்லாஹுக்கு சொந்தமானவை. மேலும் அவனே அதை திருப்பி வாங்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். மேலும் அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. உண்மையாக இறை நம்பிக்கையாளரிடமிருந்து இந்த உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாஹு தஆலா சோனத்துக்கு பகரமாக விலைக்கு வாங்கி கொண்டான். அல்லாஹு தஆலா இறையச்சமுள்ள மக்களோடு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டான். என்ன பிஸ்னஸ் என்று சொன்னால், என்னுடைய சொல்லை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவதை நான் வாக்களிக்கின்றேன். அதுக்கு நீங்கள் என்ன தரணும், உங்களுடைய உயிரையும் உடைமைகளையும் தர வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆக இதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் தமக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களில் வீண் விரயம் செய்யாமல், அதே போன்று கஞ்சத்தனம் செய்யாமல் நடுநிலையாக நடந்து கொண்டார்கள். இன்றைக்கி மக்கள் 2 வகையான மக்கள் இருக்கின்றார்கள். ஒன்று வீண் விரயம் செய்யக்கூடிய மக்கள், இல்லை என்று சொன்னால் செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் பிடிக்கக்கூடிய மக்கள். குர்ஆன் இந்த இருவரையும் எச்சரிக்கின்றது. நீங்கள் ஒரேடியாக கைகளை விரித்து விட வேண்டாம், ஒரேடிகளாக உங்கள் கைகளை சுருக்கி கொள்ள வேண்டாம், மடக்கி கொள்ள வேண்டாம் என்பதாக குர்ஆன் நமக்கு எச்சரிக்கின்றது. ஆக நாம் வீண் விரயம் செய்வதையும் கஞ்சத்தனம் செய்வதையும் இஸ்லாம் தவறான ஒரு பழக்கம் என்பதாக நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. மேலும் சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய வழியிலே அதிகம் செலவழிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தார்கள். எனவே யார் அல்லாஹுடைய வழியிலே செலவழிக்கின்றார்களோ, அல்லாஹுக்காக வேண்டி செலவழிக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட மக்கள் தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவார்கள். இதற்கு மாறாக பொருளை சேகரித்து வைத்துக்கொண்டு செலவழிக்காமல் நம்முடைய ஃபியூச்சருக்கு தேவைப்படும், நம்முடைய எதிர்காலத்துக்கு தேவைப்படும், நம்முடைய சந்ததிக்கு தேவைப்படும், நம்முடைய பிள்ளைகள் தேவைப்படும், நம்முடைய வாரிசுக்கு தேவைப்படும் என்பதாக அல்லாஹுடைய வழியிலே செலவழிக்காமல் யாரெல்லாம் சேகரித்து வைத்து கொண்டிருந்தார்களோ அவருடைய முடிவு என்ன ஆனது என்பதையும் குர்ஆன் சொல்லித் தருகின்றது. குர்ஆன் நம்ம சற்று புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், அனைத்துக்கும் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஓமைகளை நமக்கு காட்டித் தருகின்றான். அதிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய 2 ஓமைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அவர்கள் அல்லாஹுடைய வழியிலே தர்மம் செய்யாமல் கஞ்சத்தனமாக இருந்தார்கள், அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்வதற்கு யோசித்தார்கள். இதன் காரணமாக அவர்கள் அழிந்து போனார்கள் என்பதை குர்ஆன் சொல்கின்றது. முதலாவது பார்ப்போம் என்று சொன்னால், மிக பெரும் செல்வந்தன் என்பதாக குர்ஆன் அறிமுகப்படுத்துகின்றது. எந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தன் என்று சொன்னால், அவனுடைய கஜனாவுடைய சாவி, அவனுடைய லாக்கருடைய சாவிகளை
சுமப்பதற்கு ஒரு பெரிய ஒரு பலசாலி கூட்டம், மனிதர்களின் கூட்டம் தேவைப்படும் என்பதாக குர்ஆன் சொல்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம் வ ஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவா. உண்மை என்னவென்று சொன்னால், காரூன் மூசா நபியுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன். அவன் தன் சமூகத்துக்கு எதிராக வரம்பு மீறி நடந்தான். மேலும் நாம் அவனுக்கு எந்த அளவுக்கு செல்வத்தை கொடுத்தோம் என்று சொன்னால், அவற்றின் சாவிகள் பல பலசாலிகள் கொண்ட குழுவால் கூட சிரமப்பட்டுத்தான் தூக்க முடியும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆக அல்லாஹ்வே சொல்கிறான், அவனுடைய லாக்கருடைய சாவிகளை மட்டும் அதை சுமப்பதற்கு பலசாலிகள் கூட்டம் இருக்கும், அதை அவர்கள் சுமப்பதற்கே அவர்கள் சிரமப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். மேலும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், மூசா நபி அவர்கள் அவனை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹுடைய வழியில் நீ செலவு செய், இதை கொண்டு நீ பெருமைப்படாதே, இதை கொண்டு நீ மகிழ்ச்சி அடையாதே, பூரித்து விடாதே. நிச்சயமாக இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் ஃபரிஹீன், யார் பூரிக்கின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் நேசிப்பது. பூரிப்பென்று சொன்னால் தம்முடைய செல்வத்தை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சி அடைவது, தம்முடைய செல்வத்தை வைத்துக்கொண்டு பெருமைப்படுவது. ஆக அல்லாஹு தஆலா காரூனை ஊமையாக சொல்லிக்கொண்டு, காரூன் அல்லாஹுடைய வழியிலே செலவழிக்காமல் இருந்தான், அல்லாஹுடைய வழியிலே செலவழிக்க மறுத்தான். மேலும் இந்த செல்வம் என்னுடைய அறிவால், இந்த செல்வம் என்னுடைய திறமையால் கிடைத்தது என்பதாக பெருமை கொண்டான். ஏழைகளுக்கு உதவ சொன்னபோது அவன் ஆணவமாக பேசினான். இதன் காரணமாக அவன் இறுதியிலே அழிந்து போனான் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. அல்லாஹுடைய கட்டளை மீறும்போது அவனுடைய பிரம்மாண்டமான மாளிகைகள், அவனுடைய செல்வம் எல்லாம் பூமிக்குள் புதை கொண்டு போனது. பூமிக்கடியில் இருக்கக்கூடிய புதையல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காரூனுடைய செல்வம் இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆக இவ்வளவு பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய செல்வத்தை வைத்துக்கொண்டு அல்லாஹுடைய வழியில் செலவழிக்க யோசித்தவன் இறுதியில் என்ன ஆனான் என்பதை குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக காரூனுடைய வரலாற்றை நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆகவே நாம் காரூனை போன்று வாழ வேண்டுமா அல்லது அல்லாஹுடைய வழியில் செலவழிக்க வேண்டுமா என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக குர்ஆன் ஒரு உவமை காட்டுகின்றது. இவர்கள் தோட்டக்காரர்கள். இது குறித்து குர்ஆன் 68 வசனத்தில் அல்லாஹு தஆலா 17 முதல் 33 வரை உள்ள வசனங்கள் அல்லாஹு தஆலா அவருடைய வரலாற்றை படம் பிடித்து காட்டுகின்றார். பின்னணி என்னவென்று சொன்னால், ஒரு நேர்மையான ஒரு தந்தை இருந்து கொண்டிருந்தார். அவர் மிகப்பெரிய தோட்டம் வைத்து கொண்டிருந்தார். அவருடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், தோட்டத்திலே அறுவடை செய்யும் போது, பழங்களையும் கனிகளையும் அறுவடையும் செய்ய வரும்போது, ஏழைகள் என்பதாக ஒரு பங்கை எடுத்து வைத்து விட்டுத்தான் அவர் தம்முடைய வியாபாரத்துக்கு பயன்படுத்துவார். அந்த அறுவடை சீசனில் ஏழைக்கு என்பதாக ஒரு பங்கை எடுத்து வைத்து விட்டு மீதி வியாபாரம் செய்வார். இப்படி அந்த பழக்கம் அந்த தோட்டக்காரத்தில் இருந்து கொண்டிருந்தால் அல்லாஹு தஆலா அவருக்கு மிகப்பெரிய பரக்கத்தையும் மிகப்பெரிய செல்வத்தையும் மிகப்பெரிய வருமானத்தையும் அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டிருந்தார். அவருடைய காலத்துக்கு பின்பு, அவர் இறந்து போனது பின்பு, அந்த பொறுப்புக்கு அவருடைய பிள்ளைகள் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகள் வந்தவுடனே என்ன முடிவு பண்ணார் என்று சொன்னால், நம்முடைய செல்வத்தை, நம்முடைய வருமானத்தை நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாது. இப்படி கொடுத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் குறையுது. இதை நம்ம கொடுக்காமல் இருந்தோம்னு சொன்னால் இன்னும் நம்ம செல்வந்தராக வாழலாமே என்பதாக அவர்கள் எண்ணி வைத்திருந்தார்கள். அப்போ முடிவு பண்ணிட்டாங்க, யாருக்கும் செய்யக்கூடாது, இனிமேல் கொடுக்கக்கூடாது என்பதாக முடிவு செய்தார்கள். ஆகவே ஏழைகள் நம்முடைய தோட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக, அவங்க 8 மணி 9 மணிக்கு வருவாங்க சொன்னால் நம்ம என்ன செய்வோம், 3 மணிக்கு போய் அந்த காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு, பழங்கள் எல்லாம் பறிச்சுட்டு நம்ம கொண்டு மார்க்கெட்டுக்கு போயிடுவோம். அப்போ அவங்க வந்து பார்ப்பாங்க, வயலில் எதுவுமே இருக்காது, கடைசியில் அங்கே செய்வாங்க, அவங்க திரும்பி போயிடுவாங்க என்பதாக அவருடைய பிள்ளைகள் திட்டம் தீட்டுகின்றார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வமக்கரு வமக்கர் அல்லாஹ், திட்டம் தீட்டுவதற்கெல்லாம் சிறந்த திட்டம் போடக்கூடியவன் அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன், நான் சிறந்த மாக்கிராக, சிறந்த திட்டம் தீட்டுவனாக இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆக அந்த ஏழைகள் வருவதற்கு முன்பாக நாம் அறுவடை செய்து கொண்டு அந்த பொருளை விட்டுவிட வேண்டும். ஏழைகள் ஏமாறந்து வீட்டுக்கு சென்று விடுவார்கள், அதுக்கடுத்து அவங்க வரமாட்டாங்க என்பதாக திட்டம் தீட்டி அந்த பிள்ளைகள் தோட்டத்துக்கு முன்னாடியே போகிறாங்க. விடுவதற்கு முன்பாகவே தோட்டத்துக்கு செல்கின்றார்கள். தோட்டத்தை சென்று பார்க்கும்போது அந்த தோட்டம் முழுவதும் எரிந்து கரியால் சாம்பலாகி போனது. ஏன் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்துக்கணும்னு சொன்னால், எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், அவருடைய தோட்டமே அடையாளம் தெரியாமல் போனது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இந்த இடத்துல ஒரு தோட்டம் இருந்துச்சு, அதுக்கு உண்டான எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லை, ஃபுல்லாக அல்லாஹு தஆலா அழித்து விட்டான். வெறும் நினைத்ததற்காக வேண்டி, ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாது என்பதற்கு நினைத்ததற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட அழிவை கொடுத்ததாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றான் என்று சொன்னால் சற்று யோசித்து பாருங்கள். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்? நாம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு
அதுவும் குறிப்பாக நம்முடைய சமுதாய மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகின்றது. ஆக நீங்கள் கொடுப்பது அவருக்காக அல்ல, ஏழைக்கு கொடுப்பது நீங்கள் ஏழைக்கு கொடுக்கவில்லை, மாறாக அதை அல்லாஹுடைய முகத்துக்காக நீங்கள் கொடுக்கின்றீர்கள். என்னுடைய இறைவன் எனக்கு சொல்லிவிட்டான் என்பதற்காக நீங்கள் கொடுக்கின்றீர்களே ஒழிய, யார் தர்மம் பெறுகின்றார்களோ, யாருக்கு நாம் தர்மம் செய்கின்றோமோ அவருடைய முகத்தையோ அவருடைய தரத்தையோ நீங்கள் ஒருபோதும் பார்க்கக்கூடாது. அல்லாஹ் கொடுக்க சொல்கிறான் ஏழைக்கு, நம்ம என்ன செய்யணும்? கொடுத்துடணும் என்ற நிலைமைக்கு நாம் வரும்போது தான் நம்முடைய செல்வத்தில் அல்லாஹு தஆலா பரக்கத்தையும் வருமானத்தையும் அதிகப்படுத்தி கொடுப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக செல்வம் என்பது அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரு சோதனை. அதை தர்மம் செய்யாமல் நாம் பதுக்கி வைத்தோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாகும் என்பதை இந்த வரலாறுகள் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றன. சற்று புரட்டி பாருங்கள். உலக வரலாற்றில் யாரெல்லாம் செல்வந்தராக வாழ்ந்தார்களோ அவர்கள் தம் செல்வத்தை வைத்துக்கொண்டு எதை அடைந்தார்கள்? செல்வத்தை வைத்துக்கொண்டு எதை பெற்றுக்கொண்டார்கள்? செல்வத்தை வைத்துக்கொண்டு இறுதியிலே அனைத்தையுமே விட்டு தான் சென்று விட்டார்கள். மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக வாழ்ந்த, தமிழ்நாட்டில் வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்த ஒரு பெண்மணி, தம்முடைய குடும்பம் இல்லை, மனைவி மக்கள் இல்லை, பிள்ளைகள் யாரும் இல்லை. இறுதியில் அந்த செல்வம் இப்போது கோர்ட்டுக்கு வந்திருக்கின்றது, ஒரு வரி பாக்கி வைத்திருக்கின்றார். ஆகவே அவர் செல்வத்தை விட்டு வரியை கட்ட வேண்டும் என்பதாக. அந்த தெருவுக்குள்ளே மக்கள் நடந்து செல்ல முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக வாழ்ந்த ஒரு தமிழ்நாட்டில் வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தருடைய நிலைமை என்ன ஆனது என்பதை பார்க்கின்றோம். அவர்கள் இறை மறுப்பாளராக இருந்தாலும் கூட அந்த செல்வம் எந்த விதமான பயனும் அளிக்கவில்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆக இதே போன்று உலக அளவிலே யாரெல்லாம் செல்வந்தாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுடைய வழியிலே செலவழித்தால், அல்லாஹுடைய வழியிலே அவர்கள் தர்மம் செய்தால், அல்லாஹுக்காக வேண்டி ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தால், இதன் காரணமாக நாளைக்கு மறுமையில் அவர்கள் சிறந்த நற்பலன்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி தர்மம் செய்யாமல் இருந்தால் மிகப்பெரிய நஷ்டம் இம்மையிலும் மறுமையிலுமே ஏற்படும் என்பதை ஒவ்வொரு செல்வந்தர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஏழைகளுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். செல்வந்தர் தான் தர்மம் செய்யணும் இல்லை, நம்முடைய செலவுக்கு மீறி இருக்கக்கூடிய பொருளை நாம் தர்மம் செய்ய முன் வர வேண்டும். ஆக இந்த அடிப்படையில் அல்லாஹுடைய வழியில் நாம் என்ன செலவு செய்ய வேண்டும் என்பதாக கேட்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வயஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன். நபி அவர்கள் கேட்கின்றார்கள், இறைவழியில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். குலில் அஃப், நீங்கள் சொல்லுங்கள். கதாலிக யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத்தி லஅல்லகும் ததஃபக்கரூன். நீங்கள் அவர்களை தெளிவாக சொல்லுங்கள், தேவைக்கு போக மீதமுள்ளதை செலவு செய்யுங்கள். குலில் அஃப், தேவைக்கு போக நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை போக மீதமுள்ளதை செலவு செய்ய வேண்டும். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் ஏழைகளாக வாழ்ந்தார்கள் நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த நபித்தோழர்கள் ஒருவர் சொல்லுகின்றார், எங்களில் யார் மிகப்பெரிய பணக்காரர் என்பதாக நாங்கள் எண்ணுவோம் என்று சொன்னால், உண்மையிலும் மிகப்பெரிய பணக்காரர் யார் என்று சொன்னால், நாளை அல்லது இரவு உணவு யாருக்கு தயாராக இருக்கின்றதோ அவர் மிகப்பெரிய பணக்காரர். நாங்கள் காலையில் உழைப்போம், எங்களுக்கு மதியானம் உணவு கிடைத்தால் நாங்கள் மிகப்பெரிய செல்வந்தர். அதே சமயம் ஒருவருக்கு காலை உழைக்கின்றார், அவருக்கு மதியமும் இரவும் உணவு கிடைக்கும்னு சொன்னால் அவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், எங்களுடைய இதிலே மிகப்பெரிய பணக்காரர் அவர் தான் என்பதாக சஹாபாக்கள் தமக்கு மத்தியிலே முடிவு செய்து வைத்திருந்தார்கள். சற்று யோசித்து பாருங்கள். நமக்கெல்லாம் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா வசதிகளை கொடுத்திருக்கின்றான், வாகனங்களை கொடுத்திருக்கின்றான், வீடுகளை கொடுத்திருக்கின்றான், மனைவி மக்களை கொடுத்திருக்கின்றான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். அளவிடவே முடியாத அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றான். ஆனால் நாம் அல்லாஹோட வழியிலே செலவு செய்யாமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டம் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. மேலும் நீங்கள் செலவழிப்பது, அல்லாஹுடைய வழியில் நீங்கள் தர்மம் செய்வதை அல்லாஹு தஆலா எப்படி சொல்கின்றான் என்று சொன்னால் அது அல்லாஹுக்கு தரக்கூடிய கடன் என்பதாக சொல்கின்றான். பாருங்கள், அல்லாஹு தஆலா நீங்கள் தர்மம் செஞ்சுட்டு போங்க என்பதாக சொல்லவில்லை. அப்போ நாம் அல்லாஹுடைய வழியில் செலவழித்தால் அது செலவு அல்ல, மாறாக அல்லாஹுடைய வழியில் கொடுக்கக்கூடிய கடன். மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹசனா, உங்களில் யார் அழகிய முறையில் கடன் கொடுப்பவர் யார் என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். கேட்டு சொல்கின்றான், ஃபயுலாஇஃபஹு லஹு அத்ஆஃபன் கஸீரா. அப்படி அல்லாஹுக்காக நீங்கள் கடன் கொடுத்தால் அல்லாஹ் அதை பன்மடங்காக பெருக்கி திருப்பி கொடுப்பான். அப்போ நாம் வெறும் ₹1 தர்மம் செய்தால் அதை அல்லாஹு தஆலா பன்மடங்காக பெருக்கி தருவான். நம்ம சொல்ல முடியாது அல்லாஹ் எவ்வளோ கொடுப்பாண்டு. அல்லாஹு தஆலா கொடுப்பதில் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு நாம் செய்யக்கூடிய தர்மத்தை திருப்பி தரக்கூடியவன். ஒரு கடன் என்பதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். இன்றைக்கி நம்ம மனுஷனுக்கு கடன் கொடுத்தா யாருக்கு கடன் கொடுப்போம்?
தெரிஞ்சவனுக்கு இல்லை, பணக்காரனுக்கு கடன் கொடுப்போம். ஏன்னு சொன்னால் அவனால் திருப்பி தர முடியும்ட்டு. இப்போ நான் போய் ஒருத்தட்ட போய் ஒரு 2 லட்ச ரூபா கொடுங்க, கடன் கொடுங்கன்னு சொன்னால் எடுத்தோன்னே அவங்க பார்ப்பது என்ன, உங்களால் திருப்பி தர முடியுமா, உங்கள் கெப்பாசிட்டி என்ன, உங்கள் ஷூரிட்டி யார், என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னு சொன்னால் நம்முடைய நிலைமையை வைத்து இவரால் திருப்பி தர முடியாது. இவரே அன்றாடங்காட்சியாக மாதந்தோறும் சம்பளம் வாங்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார், இவர் எப்படி திருப்பி தருவார் என்பதாக. அதே சமயம் ஒரு செல்வந்தன், இன்றைக்கி பேங்க்கில் பாருங்கள், பெரிய பெரிய செல்வந்தன் போய் கடன் கேட்டால் லோன் கேட்டால் கொடுப்பதற்கு தயார். ஒரு ஏழை போய் லோன் கேட்டால் அதை கொண்டா, டாக்குமெண்ட் கொண்டா, அதை கொண்டா, சாட்சி கொண்டா கேட்குறாங்களா இல்லையா? ஆக பெரும் பெரும் செல்வந்தன் கடன் வாங்கி கொண்டு ஊரை விட்டு ஓடிவிடுகின்றான். ஏழைகள் தம்முடைய செல்வத்தை திருப்பி தர முடியவில்லை என்று சொன்னால் அதை அரசாங்கம் என்ன செய்கிறது சொன்னால் அவன் மீது கெடுபிடிகளை செய்து அவன் வைத்திருக்கக்கூடிய வாகனங்களை எல்லாம் பறித்து கொண்டு, விவசாயியுடைய டிராக்டர் எல்லாம் பறித்து கொண்டு அவன் வீடுகளையும் அடித்து நொறுக்கி நீ கடன் தரவில்லை என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும். ஆக மனிதர்களே யார் செல்வந்தராக இருக்கின்றார்களோ அவனுக்கு கடன் கொடுப்ப தயார். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் கொடுக்கக்கூடிய செலவழிக்கக்கூடிய அல்லாஹுடைய வழியில் செலவழிப்பதெல்லாம் நீங்கள் எனக்கு தரக்கூடிய கடன். இப்போ அல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய பேங்க், வமா இந்த அல்லாஹி பாக் அல்லாஹ் சொல்கிறான் என்ற ஒரு பெரிய பேங்க் இருக்கு என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகின்றான். ஆக நாம் அல்லாஹுடைய வழியில் செலவழிப்பது அல்லாஹுக்கு தரக்கூடிய கடன். அந்த கடனை பன்மடங்காக பெருக்கி அவன் திருப்பி அளிப்பான். எங்கே திருப்பி தருவான்? மறுமையிலும் போயிடும். உலகத்தில் கூட கொடுப்போம், உலகத்தில் கூட திருப்பி தருவான். ஒருமுறை இந்த ரமதான் மாதத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். வீட்டிலே இருந்து நோன்பு திறப்பதற்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தம்முடைய வாசலிலே ஒரு முதியவர் வந்து கொண்டு உதவியை கேட்கின்றார். ஏதாவது உதவி செய்யுமா, நோன்பு திறக்க ஒன்றுமே இல்லை என்பதாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அடிமை பெண்ணை அழைக்கின்றார்கள், வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்ணை அழைக்கின்றார்கள். ஏதாவது அந்த மனிதருக்கு கொடுத்து அனுப்புங்க நோன்பு திறப்பதற்கு சொல்லும்போது அந்த பெண்மணி சொல்கின்றார், வீட்டில் வேலை செய்கிற பெண்மணி சொல்கின்றார், தாயாரே இருக்கக்கூடிய பேர்ச்சப்பழம் உங்களுக்கும் எனக்கும் சரியாக இருக்கும். நோம்பு திறக்கிறதுக்கு பேர்ச்சப்பழமும் தண்ணி தான் இருக்குது, அது உங்களுக்கு எனக்கும் சரியாக இருக்கும், கொடுப்பதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னோடனே பரவாயில்ல எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் வந்து கஞ்சி, வடை, சமோசா, பஜ்ஜி எல்லாம் எதுவுமே இல்லை, பேர்ச்சப்பழமும் தண்ணி தான் இருக்குது, எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 பேர்ச்சப்பழத்தையும் தண்ணியும் எடுத்து அந்த வாசலில் இருக்கக்கூடிய அந்த ஒருவருக்கு நோம்பாளிக்கு என்ன செஞ்சாங்க, தர்மம், ஏழைக்கு தர்மமாக கொடுத்து விட்டார்கள். அவர் வாங்கிட்டு கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி விட்டு அவர் சென்று விட்டார். இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை குடித்து நோன்பு திறந்தாங்க. யார்? ஆயிஷா அவர்களும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணும் நோன்பு திறந்தாங்க. நோன்பு திறந்து முடிஞ்சு மகரிப் தொழுது முடிஞ்சு அவங்க குர்ஆன் ஓதிட்டு உட்கார்ந்துருக்காங்க. திடீர் என்பதாக வாசலில் ஒருவர் ஒரு 50-60 ரொட்டிகளை எடுத்துக்கொண்டும் பெரிய பாத்திரத்தில் இறைச்சியுடைய குழம்பை எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க. இது ஆயிஷா அவங்க வீடான்னு கேட்குறாங்க. ஆமாம், இல்லை உங்கள் வீட்டில் கொடுக்க சொன்னாங்க. உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சொல்லுகின்றால், நாங்கள் ஒன்றும் ஆர்டர் பண்ணலை, நாங்கள் ஒன்றும் கேட்கல யார்ட்டையும், எங்களுக்கு வேண்டாம், எங்கள் நீங்கள் வீடு மாறி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? அந்த வேலை செய்யக்கூடிய பெண்மணி. உடனே அது கொண்டு வந்து சொன்னால், இல்லை உங்கள் வீட்டில் தான் கொடுக்க சொன்னாங்க, வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். குர்ஆன்லாம் ஓதி முடிச்சுட்டு ஆயிஷா வந்தார்கள். அவருக்கு முன்னால் அந்த பெண்மணி சொன்னாங்க, இப்படி ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அப்போ சொன்னாங்க, இதுதான் அல்லாஹ், நாம் வெறும் பேர்ச்சப்பழத்தை தர்மம் செய்தோம், அதை பன்மடங்காக அல்லாஹ் எப்படி திருப்பி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். அல்லாஹு தாலா வாதல்லாஹி ஹக்கா, அவன் கொடுத்த வாக்குறுதி ஒருபோதும் வீணாகாது, உண்மைப்படுத்தப்படும் என்பதாக சொல்லிவிட்டு இதுதான் அல்லாஹு தாலா செய்த தர்மத்தை செய்த கூலி என்பதாக சொன்னார்கள். ஆக அல்லாஹு தாலா சிலருக்கு உலகத்தில் கொடுக்கின்றான், மறுமையிலும் கொடுப்பான். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இதை நல்லா நோட் பண்ணணும். நாம் தர்மம் செய்துவிட்டு கதவை திறந்து பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது, ஏதாவது திருப்பி ரிட்டர்ன் வருதான்னு பார்க்கக்கூடாது. அப்படி ஆயிஷா அவர்களை எதிர்பார்க்கவில்லை. சரிங்களா? அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்தார்கள், அல்லாஹ் கொடுப்பான்னு நம்பிக்கையோடு கொடுத்தார்கள். அல்லாஹு தாலா அன்றைக்கே திருப்பி கொடுத்தான். ஆக இதே போன்று நாம் அல்லாஹுடைய செலவழிக்கணும் என்று சொன்னால் இதன் காரணமாக பலவிதமான துயரங்களை, பலவிதமான ஆபத்துகளை, பலவிதமான கஷ்டங்களை அல்லாஹ் நம்மை விட்டு போக்குவான். மட்டுமல்லாமல் இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய வெகுமதி உண்டு என்பதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கின்றான், ஃபயுலாயிஃபஹு லஹு அலாஃபன் கசீரா. நீங்கள் அல்லாஹுக்காகவே நீங்கள் கடன் கொடுத்தால் அல்லாஹு தஆலா அதை பன்மடங்காக திருப்பி தருவான். அது உலகத்திலும் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும். ஒருவேளை உலகத்தில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக மறுமையிலே கிடைக்கும். நிச்சயமாக உலகத்தில் நமக்கு கிடைப்பதை நமக்கு தெரியாது. நாம் ஆரோக்கியமாக இருப்பது, நமக்கு எந்த டென்ஷன் இல்லாமல் இருப்பது, அதே போல் நம்முடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பது, பலவிதமான அருட்கொடைகள் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதன் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் அதை நிவர்த்தி செய்கின்றான். ஆகவே அல்லாஹு தஆலா திருப்பி தருவான் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது.
ஆனால் அல்லாஹுடைய செலவு செய்யும்போது நாம் இதை அல்லாஹுக்காக செலவு செய்கின்றோம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் இதற்கான கூலி தருவான் என்ற எண்ணத்தோடு நாம் செலவழிக்க வேண்டும். ஏதோ நம்முடைய பெருமைக்காக, நம்முடைய புகழுக்காக, நம்முடைய பாராட்டுதலுக்காக 4 பேர் பார்த்து அவர் கொடை வள்ளலுங்க, எப்போ போனாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் என்ற எண்ணத்தோடு நாம் தர்மம் செய்தோம் என்று சொன்னால் அந்த தர்மம் எதற்கும் பயனில்லாமல் வீணாகிவிடும். ஆக அல்லாஹுக்காக வேண்டி ஒரு கை தர்மம் செய்வதை மறு கைக்கு தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட மக்களுக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இன்று நாம் எப்படி தர்மம் செய்கின்றோம் என்று சொன்னால், பிற மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி, வீடியோக்காக வேண்டி, அதே போன்று சோஷியல் மீடியாவில் வர வேண்டுவதற்காக வேண்டி எல்லாம் தர்மம் செய்யக்கூடிய கலாச்சாரம் இன்று பெருகி கொண்டு வருகின்றது. இது ஒரு காரணம் சொல்லிப்பாங்க, இதை பார்த்தா தாங்க மற்றவங்க கொடுப்பாங்க என்பதாக. ஆக இதை அல்லாஹு தஆலா நம் உள்ளத்தை பார்க்கின்றான். நம்முடைய உள்ளத்திலே மக்களுடைய பாராட்டும் புகழும் பெருமையும் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் எல்லாம் கிடைச்சிரும். ஆனால் மறுமையில் எந்த விதமான பங்கும் கிடையாது. ஆக நாம் அல்லாஹுடைய செலவு செய்யும்போது அல்லாஹுக்காக வேண்டி செலவு செய்கின்றேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். பிறர் நம்மை புகழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அதிலும் மிக மிக முக்கியமாக கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடாது என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. நீங்கள் உங்கள் தர்மம் செய்து உங்களிடம் உதவி பெற்று ஒருவர் கல்வியிலே முன்னேறி இருக்கின்றார், உங்கள் தர்மம் பெற்று ஒருவர் மருத்துவத்தினுடைய பில்லை கட்டிட்டு வெளியே வந்திருக்காரு, உங்களுடைய தர்மம் பெற்று ஒருத்தர் சாப்பிட்றாரு என்று சொன்னால் அவர் சாப்பிடுவதற்கும் அவர் இருக்கக்கூடிய ஆடைக்கும் காரணம் யார் தெரியுமா? நான் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க சொன்னால் அது வீண் என்பதாக குர்ஆன் சொல்கின்றது. பயனே இல்லை. ஆகவே சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய தர்மத்தை இரவிலே இருட்டிலே முகம் தெரியாமல் தர்மம் செய்வார்கள். அந்த தர்மம் வாங்குறவங்க தெரியாது யார் தர்மம் கொடுக்குறாண்டு, கொடுக்குறவருக்கும் தர்மம் யார் கொடுக்குறாங்க தெரியாது. அந்த அளவுக்கு அவர்கள் தம்முடைய அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் தர்மம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. சவுதி அரேபியாவில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அவருடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், இந்த ரமதானுடைய கடைசி நாட்கள் 10 நாட்களில் கிராமங்களுக்கு செல்வார். அந்த கிராமத்தில் நம்ம ஊர் மாதிரி மல்லிகை கடை இருக்கும் இல்லையா, அந்த மல்லிகை கடை போய் கேட்பார், இங்கே எத்தனை பேர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போ சொல்லுவார், நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் யார் ஹையஸ்ட் அமௌண்ட் யார் பாருங்கள், இவங்க ஒரு 50,000 தரணும், இவங்க 75,000 தரணும். நம்ம இந்தியாவோட பணத்துக்கு சொல்கிறேன் தரணும். ஏன் அவங்க தரல திருப்பி? இல்லை அவங்க ரொம்ப ஏழை, தர முடியல, ஆனால் தருவாங்க, இன்ஷால்லா ஒரு நாள் தருவாங்க, நம்பிக்கை இருக்குது, நல்ல மனிதர், அவர் தொழுகையாளி, நல்ல மனிதர், தர முடியல, குடும்ப கஷ்டமாக இருக்கும் என்பதாகலாம் சொல்லுவார் அந்த கடைக்கார். இந்த அரபி என்ன செய்வார்னு சொன்னால், எல்லா கடன்களையும் அந்த கடையில் வாங்கின எல்லா கடன்களையும் 75,000, 1,00,000, 50,000, 10,000 எல்லா கடனையும் அவர் சொந்த காசை கொடுத்து அதை அடைச்சிட்டு, இதை அவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம், நீங்கள் அவங்கள மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள். இது வழக்கமாக வைத்திருந்தார். இப்போ பாருங்கள், அந்த கடனாளிக்கு தெரியாது யார் நம்முடைய கடனை அழைத்தார் என்பதாக, இவருக்கு தெரியாது நாம் யாருக்கு கடன் கொடுத்தோம் என்பதாக. ஆனால் 2 பேரோட நோக்கம் என்ன? அல்லாஹுக்காக. தூங்கிட்டீங்களா? சரி, அல்லாஹுக்காக செய்வது. அப்போ அல்லாஹுக்காக நாம் செலவழிக்கும் போது நாம் அல்லாஹுடைய முகத்தை பார்த்து செலவழிக்கணுமே தவிர மக்களுக்காக இல்லை. அதை நாம் ஒருபோதும் சொல்லி காட்டவும் கூடாது. அதே ஊரில் செய்ய மாட்டேன், அடுத்த நோம்பில் வேற ஊருக்கு போயிடுவார். ஏன்னா ஆள் பார்த்து வச்சுப்பாங்க இல்லையா, இவர் வந்தால் கொடுப்பார் என்பதாக. இப்படி தம்முடைய செல்வத்தை அந்த முகம் தெரியாமல் தர்மம் செய்யக்கூடிய பழக்க வழக்கம் இருந்தது என்பதற்காகவே இந்த வரலாற்றை சொல்லுகின்றேன். ஆக நாம் அல்லாஹுடைய வழியை செலவழிக்கும் போது ஒருபோதும் சொல்லி காட்டக்கூடாது, அதை குத்தி காட்டக்கூடாது, அதை பெருமையாக நாம் ஒருபோதும் பேசக்கூடாது என்பதை மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 2 அத்தியாயம் 264 வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்களை காண்பிப்பதற்காக வேண்டி தம்முடைய பொருளை செலவு செய்வதை போல் நீங்கள் ஒருபோதும் ஆகிவிடாதீர்கள். நீங்கள் கொடுத்ததை சொல்லி காண்பிட்டும் பிறர் மனதை புண்பட செய்தும் உங்கள் தான தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றான். அப்போ நாம் செய்த தர்மத்தை சொல்லி காட்டினோம் என்று சொன்னால், நாம் செய்த தர்மத்தை பெருமையாக பேசினோம் என்று சொன்னால், அதை மனம் புண்பட செய்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக உங்கள் தர்மம் பாழாகிவிட்டது, வீணாகிவிட்டது என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால், தர்மம் பெற்றவரிடத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், நமக்கு அவங்களாம் உதவி பண்ணியிருக்காங்க என்பதாக. அதை நாம் சொல்லும்போது இன்னும் மனம் என்ன செய்யும், புண்பட செய்யும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதை என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதாக எண்ணுகின்றேன். அந்த சிச்சுவேஷன் நம்ம போனால் நமக்கு தெரியும். ஒரு பெட்ரோல் போட காசு இல்லை, ஏடிஎம் இல்லை, ஜிபேயில் காசு இல்லை, அந்த நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு 500 நமக்கு வண்டிக்கு பெட்ரோல்
போடுவதற்காக பணம் தருகிறேன்னு சொன்னார், எவ்வளோ பெரிய நன்மை செய்திருக்கின்றார். ஆனால் அவர் ஒரு அடிக்கடி சொல்லி காட்டார், அன்றைக்கி நீங்கள் வண்டியில் ரோட்டில் மாட்டியிருப்பீங்க, நான் மட்டும் இன்னொரு தரலன்னு சொன்னால் நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க. அப்படி சொல்லும்போது நம்முடைய மனம் எப்படி இருக்கும்? முதல்ல சிரிப்போம், ஆமாங்க உண்மைதாங்கன்னு. அதை அவர் திருப்பி திருப்பி சொல்லும்போது என்ன ஆகும்னு சொன்னால், உங்கள் 500க்கு பகரமாக நான் 5000 கொடுத்துருந்தேன், சொல்லி காட்டாதீங்க. சொல்லி காட்டலப்பா, நான் தான் உங்களுக்கு உதவி செஞ்சேன் என்பதை நீ ஞாபகத்தில் வைன்னு சொன்னால் நம்முடைய மனம் கண்டிப்பாக புண்பட செய்யும். அந்த செயலை ஒருபோதும் செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்தில் தர்மங்களை சொல்லி காண்பிப்பதும், அதை புகழ்பட ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போடுவதும், சோஷியல் மீடியாவில் போடுவதும் மிக பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதனால் நம்முடைய தர்மங்கள் வீணாகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் மக்களுடைய லைக்குகள் கிடைக்கும், அல்லாஹுடைய லைக் ஒருபோதும் கிடைக்காது. அல்லாஹு தஆலா அதை வெறுக்கின்றான். அதுக்கு நீங்கள் தர்மம் செய்யாமல் இருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இரண்டாவது பிரிவினர் கஞ்சத்தனம் செய்வார்கள். ஒன்று தர்மம் செய்வதை சொல்லி காட்டுறது, மனம் புண்பட செய்யாமல் நடந்து கொள்வது, அல்லது கஞ்சத்தனம் செய்வது. கஞ்சத்தனத்தையும் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அல்லாஹுடைய வழியில் செலவு செய்யுங்கள் என்பதாக உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. ஆனால் இந்த விஷயத்தில் கஞ்சத்தனம் செய்கின்றார்கள். யார் கஞ்சத்தனம் செய்கின்றார்களோ அவர் நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். அப்போ கஞ்சத்தனத்தை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. கஞ்சத்தனம் மிக மோசமான செயல் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. குர்ஆனுடைய 47, 37 வசனங்களும், அதே போன்று 64வது அத்தியாயத்தில் 16, 17, 18 ஆகிய வசனங்கள் இதெல்லாம் நமக்கு கஞ்சத்தனம் செய்வதை குறித்து மிக அதிகமாக எச்சரிக்கின்றது. ஆகவே மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் அல்லாஹுடைய வழியில் செலவு செய்தே ஆக வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி தர்மம் செய்தே ஆக வேண்டும். அல்லாஹுடைய வழியில் தர்மம் செய்வது, செலவு செய்வது வெறும் செல்வந்தர்களுக்கு மட்டுமல்ல, செல்வந்தர்களுக்கு கட்டாயமான கடமை. செல்வந்தர்களுக்கு கட்டாயமான கடமை. செல்வந்தர்கள் என்றால் யார்? தம்முடைய செலவுக்கு போக மீதி உள்ளது, அவர்கள் செல்வந்தர்கள். யாருக்கு பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருக்கோ அவர்கள் செல்வந்தர்கள் மட்டுமல்ல, இன்றைய தேவைக்கு போக யாரிடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் செல்வந்தர்கள். அவர்கள் தம்மால் முடிந்த அளவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய வழியிலே செலவழிக்க வேண்டும். மேலும் அல்லாஹுடைய வழியில் செலவழிப்பதற்காக வேண்டி 2 வழிகளை இஸ்லாம் நமக்கு காட்டுகின்றது. ஒன்று கட்டாய தர்மம். கட்டாய தர்மம் என்றால் ஜக்காத், கட்டாயமாக கொடுக்க வேண்டிய தர்மம். ஜக்காத்தை அல்லாஹ் நமக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். அந்த ஜக்காத்தை நாம் குறைந்தபட்சம் சரியான முறையிலே கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். நீங்கள் கூடுதலாக கொடுக்க வேண்டாம், குறைத்தும் கொடுக்க வேண்டாம். குறைந்தபட்சம் சரியான முறையில் கணக்கு பார்த்து ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது சதக்காக செய்யலாம். அப்போ முதலாவது சொன்ன ஜக்காத் செல்வந்தர்களுக்கும், இரண்டாவது சதக்கா செல்வந்தர்களுக்கும் ஏழைக்கும் பொருந்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த 2 வழிகளில் நாம் செலவு செய்யலாம் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த ஜக்காத்தை நாம் சரியான கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாளைக்கு மறுமை நாளில் மிகப்பெரிய தண்டனை உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த ஜக்காத்தை நாம் தனியாகவும் கொடுக்கலாம், கூட்டாகவும் கொடுக்கலாம், தனிநபர்களாகவும் கொடுக்கலாம். ஆக எப்படியோ நம்முடைய ஜக்காத்துடைய பணத்தை எடுத்து அதை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். தனிநபருக்கு கொடுப்பதை விட அதை கூட்டு முறையில் வசூல் செய்து கொடுப்பது சிறந்த ஒரு வழிமுறையாக சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக கூட்டு முறை இல்லை என்று சொன்னால் அந்த ஜக்காத்துடைய பணத்தை யாருக்கு நாம் தேவையுள்ள மக்கள் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றானோ அந்த மக்களுக்கு நாம் சரியான முறையில் நாம் கொடுப்பது சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் ஹலீஃபா காலத்திலும் மொத்தமாக ஜக்காத்தை வசூல் செய்து அதை பிறகு பங்கு வைத்து கொடுப்பார்கள். யாருக்கெல்லாம் கொடுக்கணும் என்பதாக பிறகு பங்கு வைத்து கொடுப்பார்கள். நாமும் அப்படியே செய்ய முன் வர வேண்டும். அதே போன்று சதக்காவை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய உறவுகளிலிருந்து இந்த சதக்காவை ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய உறவுகள் ஏழைகளுக்கு உதவ வேண்டும். நாம் செய்யக்கூடிய தர்மம் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் வெகுமதியை எதிர்பார்த்து நாம் தர்மம் செய்ய வேண்டும். உலகத்துடைய நான் திருப்பித்து சொல்கின்றேன், பாராட்டுகள் புகழை எதிர்பார்க்காமல் அல்லாஹுக்காக வேண்டி தர்மம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், தினமும் 2 மலக்குமார்கள் இறங்கி வருகின்றார்கள். பூமிக்கு டெய்லி காலையில் 2 மலக்கு இறங்கி வராங்க. அதில் ஒரு மலக்கு துவா செய்கின்றார், யா அல்லாஹ், யார் தர்மம் செய்கின்றார்களோ, யார் சதக்கா செய்கின்றார்களோ அவர்களுக்கு நீ செல்வத்தை மென்மேலும் வழங்குவாயாக என்று சொல்கின்றார். இன்னொரு மலக்கு ஆமீன் சொல்கிறாங்க. திருப்பி இன்னொரு மலக்கு துவா செய்கின்றார், யா அல்லாஹ், யார் செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்கின்றார்களோ அவருடைய நஷ்டத்தை கொடுப்பாயாக என்று துவா செய்கின்றார். ஒரு மலக்கு ஆமீன் சொல்கின்றார். ஆக நாம் மலக்குமாக துவாவை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மால் முடிந்தவரை நாம் சதக்காவை அதிகமாக்கி கொள்ள வேண்டும். தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள். இஸ்லாம் ஆரம்பத்திலே சொல்வது, தர்மம் செய்வதன் மூலமாக நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய வெகுமதி நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க,
பேர்ச்ச ஒரு துண்டையாவது என்ன செய்யுங்க, தர்மம் செய்து நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆக நாம் செய்யக்கூடிய தர்மம் நரகம் செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும். நம்முடைய தர்மம் நரகத்தை நம்மை பாதுகாக்கும். நம்முடைய தர்மம் நமக்கு சொர்க்கத்தை செல்லக்கூடிய வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமாகவே நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் செலவழித்து விட்டு, அனைத்து செல்வங்களையும் தர்மம் செய்துவிட்டு இறுதியில் நீங்கள் கையேந்த வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லவில்லை. மாறாக உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு தர்மம் செய்யுங்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அதே வலா தஜஅல் யதக மக்லூலதன் இலா உனுகிக, உங்களுடைய கையை கழுத்தோடு சேர்த்து கட்டிவிடாதீர், மேலும் அதை முழுமையாக விரித்து விடாதீர் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஒரேடியாக கஞ்சத்தனம் பிடிப்பதையும் ஒரேடியாக செலவு செய்தும் நீ விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். ஆகவே நாம் அல்லாஹுடைய வழியில் நாம் செலவு செய்ய வேண்டும். மற்றவருக்கு உதவி செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும். இம்மையிலும் மறுமையிலும் நம்முடைய வாழ்வு வெற்றி பெற்றதாக அமையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ செலவு செய்யக்கூடிய ஒரு நிறைய வழிமுறைகள் இருக்கின்றது. ஒரு சுருக்கமாக ஒரு 5 வழிமுறைகளும் செலவு செய்யக்கூடாத ஒரு 6 வழிமுறைகளும் பார்த்து நாம் இந்த நிகழ்ச்சியை முடித்து விடலாம். முதலாவதாக ஃபீ சபீல், அல்லாஹுடைய வழியில் செலவு செய்வது வெறும் பணத்தை மட்டுமல்ல, அல்லாஹ் நமக்கு கொடுத்த எல்லா அருட்கொடைகளும் அல்லாஹுடைய வழியில் நாம் செலவு செய்ய வேண்டும். இந்த மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். ஆக அல்லாஹுடைய வழியில் முதல் செலவு செய்வதில் முதலாவது கட்டாய கடமை, நம் மீது கடமையாக்கப்பட்ட ஜக்காத். இதை கடமையாக்கப்பட்ட வழியில் அல்லாஹ் நம் மீது எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கின்றானோ, எதெல்லாம் எந்த பொருளெல்லாம் கடமையாக்கி இருக்கின்றானோ அதையெல்லாம் அந்த அளவை எட்டும்போது 2.5% அதை சரியான முறையில் நாம் தர்மம் செய்ய வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதிலும் நகையிலும் இந்த பணத்திலும் 2.5%, மற்ற விஷயங்களில் அந்த சதவீதங்கள் மாறுபடும். அதை சரியான முறையில் நிசாப் கணக்கு பார்த்து நாம் ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். அதே போன்று உங்களுடைய மனைவிகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கும் உங்கள் பெற்றோரின் தேவைகளுக்கும் நீங்கள் செலவழிப்பது தர்மமாக கருதப்படும் என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. அவன் தம்முடைய குடும்பத்துக்கு செலவழிக்கின்றான், அதை அல்லாஹு தஆலா எப்படி கணக்கெடுக்கிறான்னு சொன்னால் அதை ஒரு சதக்காவாக கணக்கெடுக்கின்றான். ஆனால் நாம் செலவழித்து விட்டு குடும்பத்துக்கு எவ்வளோ தான் செலவழிக்கிறேன், என்ன தான் பண்ணுறீங்க, செலவழிக்கிறீங்க, காசு வீண் பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு அல்லாஹ் எப்படி நன்மை கிடைக்கும் என்பதாக நாம் செஞ்ச தர்மத்தை நாம் சொல்லி காட்டினோம் என்று சொன்னால் அது வீணாகிவிடும். ஆகவே குடும்பத்திற்கும் தேவையான செலவை நாம் செலவழித்தால் அது நம்முடைய செலவாக இருந்தாலும் சரி, அது எதில் பதிவு செய்யப்படும் என்று சொன்னால் சதக்காவாக பதிவு செய்யப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் தம்முடைய மனைவியோடு தம்முடைய உடல் இச்சைகளை தீர்த்து கொள்கின்றார், இது அல்லாஹுடைய பார்வையில் சதக்காவாக பதிவு செய்யப்படும் என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியம், யார் ரசூலுல்லாஹ், அவர் தம்முடைய மனைவி இச்சையை தம்முடைய மனைவியோடு தீர்த்து கொள்கின்றார், இது எப்படி சதக்காவாகும்? ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதே தவறை, இந்த விஷயத்தை பிற பெண்ணோடு செல்லும்போது தவறு தானே, ஹராம் தானே, அந்த ஹராமை பாதுகாத்து ஹலாலான முறையில் சொல்கின்றார் அல்லவா, இதுதான் சதக்கா என்பதாக சொன்னார்கள். அதே போன்று நாம் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் செய்யக்கூடிய செலவு அது வீணான செலவாக இல்லாமல் தேவையுள்ள செலவாக இருந்தால் நீங்கள் ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள், தாராளமாக உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். காரணம், அது அல்லாஹுடைய பார்வையில் சதக்காவாக பதிவு செய்யப்படும். இரண்டாவது சதக்கத்துல் ஜாரியா, சமூக நலனுக்காக வேண்டி நாம் செலவழிப்பது. நம்முடைய ஜமாத்திலும் கூட பலவிதமான சமூக பணிகள் செய்வதை நாம் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நம்மால் முடிந்தவரை நம்முடைய செல்வங்களை அதற்கு நாம் தர்மம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு செலவழிக்கக்கூடிய செலவு அது சதக்கத்துல் ஜாரியாவாக பதிவு செய்யப்படும். முதலாவதாக கல்வி உதவித்தொகை வழங்குவது, ஏழை எளிய மாணவர்களுக்காக வேண்டி கல்வி கற்க நம்முடைய பணங்களை உதவி செய்வது. அதே போன்று பள்ளிக்கூடங்கள், மதரசாக்கள் அந்த புத்தகங்கள் வாங்குவதற்காக வேண்டி, யூனிஃபார்முக்காக வேண்டி செலவழிப்பது. அதே போன்று குடிநீர் வசதி செய்து தருவது, தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீர் வாங்கி வைக்கிறது, கிணறு வெட்டுறது, இல்லாட்டி ஒரு அடிப்பம்பு போடுறது. அதே போன்று பள்ளி வாசல்களில் இது ஆரோ வாட்டர் தண்ணி இருக்கா இல்லையா, அந்த கேன் வாங்கி வைப்பது. அதே போன்று மரம் நடுவது, அதே போன்று ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி நாம் கொடுப்பது. இதெல்லாம் சமூக நலன் பலன் சதக்கத்துல் ஜாரியாவாக பதிவு செய்யப்படும். நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய செயலாக இருந்தாலும், ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது, அந்த பள்ளிவாசல் நீ ஒரே ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அது சதக்கத்துல் ஜாரியா. ஒரு லாரி செங்கல் வாங்கி தரீங்க சொன்னால் அது சதக்கத்துல் ஜாரியா. ஒரு பிள்ளை படிப்பதற்காக வேண்டி ஒரு ஆண்டுக்கான கல்வி உதவித்தொகை நீங்கள் வழங்குகின்றீங்கன்னு சொன்னால் அது சதக்கத்துல் ஜாரியான்னு சொன்னால் காலமெல்லாம் அவன் கல்வியின் மூலம் கற்ற கல்வியின் மூலம் அதை பிறகு கற்றுக் கொடுப்பான். அதை காலங்காலமாக மக்கள் படித்து கொண்டிருப்பார்கள். ஆக இப்படிப்பட்ட சமூக நலன்பலன்களில் நாம் கவனம் செலுத்தலாம். மூன்றாவதாக மஸ்ஜித் மதரசாக்களுக்காக வேண்டி உதவி செய்வது, பள்ளிவாசலுடைய பராமரிப்புக்காக வேண்டி, பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி
நாம் நம்முடைய சதக்காக்களை கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று பள்ளிவாசல்கள் பெருகி கொண்டே வருகின்றது. ஆனால் பள்ளிவாசலுடைய வருமானங்கள் குறைந்து கொண்டே வருகின்றது. ஒருத்தர் பள்ளிவாசல் சந்தா தருவார், ஏங்க தரதில்லை, நான் ஊரில் உள்ள பள்ளி கொடுக்குறேன், நீங்கள் ஏன் கொடுக்கறதில்லை, நான் இருக்கிற இடத்துல தரேன்னு சொன்னால், ஆக அங்கே தருவது இங்கே குறைத்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த பள்ளியோட வருமானம் எப்படி? பள்ளிக்கு மின்சாரம் தேவைப்படுகின்றது, தண்ணீர் வசதி, இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு சம்பளம், இதற்கெல்லாம் பராமரிப்பு செலவுக்கு பணம் தேவைப்படும். ஆக இதை நாம் ஊரில் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் இங்கே என்ன செய்யலாம், நம்மால் முடிந்தவரை கொடுக்கலாம். இல்லை என்று சொன்னால் நம்ம 500 தரோமா, ஊரில் 250 ரூபா, இங்கே 250 ரூபா தரலாம். இல்லை இன்னொரு பள்ளிக்கு தரோமா, அந்த 500 பிரித்து கொடுக்கலாம். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் ஊரில் கொடுக்கின்றோம் என்பதாக இங்கே சொல்லுகின்றோம், இங்கே கேட்டால் நான் இங்கே தரேன் என்பதாக நாம் மாற்றி சொல்லி நாம் தர்மத்தை நாம் குறைத்து கொண்டோம் என்று சொன்னால் அது பயனில்லை. ஆகவே மஸ்ஜிதுக்காக வேண்டி, மதரசாக்காக நாம் கொடுக்கலாம். அதே போன்று கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்காக வேண்டி உணவு தங்குமிடத்தை ஏற்பாடு செய்து கொள்வது, இதன் மூலம் நாம் சதக்கா செய்யலாம். 4வதாக எளியவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்தல், பசியால் வாழக்கூடிய மக்களுக்கு உணவளிப்பது இஸ்லாத்தில் மிக சிறந்த ஒரு நன்மையாக கருதப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஒட்டகத்திலே வந்து பசிக்கின்றது உதவி செய்யுங்கள் என்று கேட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அவர் ஒட்டகத்தில் வந்திருக்காரு என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆக இப்படி பசி என்று ஒருவர் சொல்லிவிட்டால் நாம் அவருக்கு உணவை வாங்கி தருவது சிறந்த உதவியாக இருக்கும். அதே போன்று மருத்துவ உதவிக்காக வேண்டி உதவி செய்வது, மருந்து வாங்குவதற்காக உதவி செய்வது, அதே போன்று கடனை தீர்ப்பதற்காக வேண்டி யாரெல்லாம் கடன் சுமையில் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு நாம் உதவி செய்வது. இன்று பார்க்கின்றோம், முஸ்லீமான ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், ஒரு கடன் என்று சொன்னால் அது சரியான ஒரு பைத்துல் மால் சிஸ்டம் நம்மிடம் இல்லாததன் காரணமாக உடனடியாக தம்முடைய நகையை கொண்டு போய் செய்கிறாங்க, பேங்க்கில் அடகு வச்சுறாங்க. அடகு வச்சு என்ன செய்கிறாங்க, வட்டி கட்டி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த ரமதான் மாதம் இப்படிப்பட்ட மாதம் வரும்போது தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, இங்கே பாருங்கள், என்னோடய பில்லை பாருங்கள், உதவி செய்யுங்க, நீங்கள் பள்ளியில் சொல்லுங்கள், யாருக்குன்னா ஜக்காத் வாங்கி கொடுங்க, யார்கிட்டையாவது பேங்க் பேலன்ஸில் நிறைய காசு இருந்தால் அந்த பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் போடுவோம் இல்லையா, பரவாயில்ல அதை வாங்கி கொடுங்க, நான் கடனை அடைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் 3 லட்சத்துக்கும் 4 லட்சத்துக்கும் நகையை ஒருத்தர் வாங்கி நான் அடமானம் வைத்திருக்கேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்முடைய சமுதாயத்தில் மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட கடன்களை அடைப்பதற்கு உதவி செய்வது சிறந்த ஒரு தர்மமாக இருக்கும். ஆகவே கடன் சுமையால் தவிக்கக்கூடிய மக்களுக்கு கடனை அடைப்பதற்கு நீங்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் உதவிகளை செய்ய வேண்டும். 5வதாக தூய்மையான எண்ணத்தோடு இறைவனுடைய வழியில் நாம் செலவழிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செலவழிக்க வேண்டும். மேலும் ஹலாலான பணத்தை செலவழிக்க வேண்டும். மேலும் மனம் புண்படுத்தாமல் அதை சொல்லி காட்டாமல் இருக்கணும். 5 வழிகள் சொல்லியிருக்கின்றேன். முதலாவதாக கட்டாயமான கடமை ஜக்காத், 2வது சதக்கத்துல் ஜாரியா, 3 பள்ளி மதரசாக்களுக்கு செலவு செய்வது, 4 ஏழை எளிய மக்களுக்கு செலவு செய்வது, 5வது செலவழிப்பதில் சில முக்கியமான ஒழுக்கங்கள். இப்படி நாம் செலவழிக்கலாம். எவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சுருக்கமாக முதலாவதாக முகஸ்துதியை தவிர்த்து கொள்ள வேண்டும். பிற மக்கள் நம்மை பெரிய வள்ளல், தர்மவான், கொடுத்து சிவந்த கரம் என்பதெல்லாம் மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய தர்மம் ஒருபோதும் அமர்ந்து கொள்ளக்கூடாது. அதை நாம் அதிகமாக அஞ்சிக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சின்ன ஷிர்க் என்பதாக சொன்னார்கள். இந்த ரியா, முகஸ்துதிக்காக செய்யப்படக்கூடிய செயல் ஒரு சின்ன ஷிர்க் என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்கள் மிகுந்த கவனத்தோடு இருப்பார்கள். நான் தொழுவதையோ, நான் ஓதுவதையோ, நான் தர்மம் செய்வதையோ, நான் செய்யக்கூடிய இன்ன பிற அமல்களையோ யாரும் பார்த்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் செய்யக்கூடிய ஒரு செயலை ஒருவர் பார்த்து விட்டால் நமக்குள்ள என்ன வந்துவிடும், ஒரு பெருமையும் புகழும் வந்துவிடும். ஆகவே முகஸ்துதியை நாம் அஞ்சிக்கொள்ள வேண்டும், முகஸ்துதியை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். 2வது சொல்லி காட்டுதல் மற்றும் புண்படுத்துதலை நாம் ஒருபோதும் செய்யவே கூடாது. நான் அன்று உதவி செய்தேன், அதை நினைத்து பாருங்கள், நான் உதவி செய்யவில்லைன்னு சொன்னால் நீங்கள் படித்து பெரிய ஆளாக இருக்க மாட்டீங்க. நான் அந்த கம்பெனியில் சேர்த்து விடலன்னு சொன்னால் நீ வாழ்க்கையில் எங்கேயோ போயிருப்பீங்க, வீணாக போயிருப்பீர்கள். நான் சேர்த்து விட்ட கம்பெனினால தான் நீங்கள் பெரிய ஆள் ஆகுனீங்க. இப்படியெல்லாம் நாம் சொல்லி காட்டும் போது அந்த தர்மம் நிச்சயமாக வீணாகிவிடும். 3வது ஹராமான பணத்திலிருந்து நாம் செலவழிப்பது, தவறான வழியில் லஞ்சத்திலிருந்தும் வட்டியிலிருந்தும் நேர்மையற்ற முறையில் சம்பாதித்த அந்த பணத்தை நாம் ஒருபோதும் தர்மம் செய்யக்கூடாது. அதை அல்லாஹ் தஆலா ஏற்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லஞ்சம், வட்டி, இந்த நேர்மையற்ற தொழில் போன்ற பணத்தை நாம் செலவழிப்பதை அல்லாஹ் தஆலா அதை அங்கீகரிப்பதில்லை. அப்போ அந்த காசை என்ன செய்யறதுன்னு சொன்னால் அதை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் அது நன்மை எதிர்பார்த்து கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க சொன்னால், இதான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒருத்தர் பேங்க்லேருந்து வட்டி ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா பேங்க்கில் வட்டி வந்துச்சிங்களேன், அது என்ன செய்யறான்னு சொன்னால் அவர் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துட்டு அது என்ன கேள்வின்னு சொன்னால், இதை ஜக்காத்தில் ஜாயின் பண்ணிடலாமா, என்னோடய ஜக்காத்தில் கழிச்சிடலாமா என்று சொன்னால் அது என்னது, கழிக்க முடியாது, அது பயனில்லை. அது தனி. ஏழை எளிய மக்களுக்கு நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால்
அது அல்லாஹ் நாடினால் நன்மை தரக்கூடிய இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நாம் நம்முடைய ஜக்காத்தை நாம் சரியான முறையில் தர வேண்டும். 4வது, தரமற்ற பொருளை ஒருபோதும் நாம் கொடுக்கக்கூடாது. நமக்கு தேவையில்லாத கிழிந்த பழைய தரமற்ற பொருளை தர்மம் செய்வது ஒருபோதும் சிறந்ததல்ல. அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் எதை நேசிக்கின்றீர்களோ அத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்கள். நீங்கள் எது நேசிக்கின்றீர்களோ அதிலிருந்து நீங்கள் செலவு செய்யாத வரை நீங்கள் ஒருபோதும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு நபிசலாசன் நல்லா இன்னும் புரிய வச்சாங்க. நமக்கு அப்படி ஒரு தேவையில்லாத பழைய பொருளை கூட தான் வாங்கிப்போமா? ஒருத்தர் ஒரு சாப்பாடு தராரு, என்ன பாய் சாப்பாடு தரீங்க? இல்லை வீட்டில் 3 நாளில் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, குப்பையில் போட சொன்னாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நம்ம சந்தோஷம் வாங்கிப்போமா அதை? ஆகவே நாம் எப்படிப்பட்ட பொருளை விரும்புவோமோ அதை நாம் தர்மம் செய்ய வேண்டும். ஒரு நபித்தோழர் ரொம்ப விருப்பம், அந்த வசனம் இறங்கியவுடன் தம்ம விருப்பமான பைருஹா என்ற கூட சொல்லக்கூடிய தோட்டத்தை, ரொம்ப விருப்பமான தோட்டம் அவர். எந்த அளவுக்கு விருப்பமான தோட்டம் என்று சொன்னால், நபிஸ்லாசம் அவர்களும் தம்முடைய ஓய்வு நேரத்தில் அங்கு கொண்டு அமர்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட விருப்பமான தோட்டம் இந்த வசனம் இறங்கிய உடனே யார் ரசூலுல்லாஹ், இந்த தோட்டத்தை நான் அல்லாஹுக்காக தர்மம் செய்கின்றேன். ரசூல் சான் தோழரை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். இல்லை, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விரும்பியதை தர்மம் செய்யுங்கன்னு சொன்னால், எனக்கு விருப்பமானது உலகத்தில் இதுதான், இதை நான் தர்மம் செய்கிறேன். ஆக இதே போன்று தரமான பொருளை தர்மம் செய்ய வேண்டும், தரமற்ற பொருளை தர்மம் செய்யக்கூடாது. 5வது, குடும்பத்தை புறக்கணித்து விட்டு நாம் ஒருபோதும் தர்மம் செய்யக்கூடாது. முதல்ல நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம பார்க்கணும். நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளை, நம்முடைய உற்றார் உறவினர், நம்முடைய நெருங்கிய உறவினர், இவர்களுக்கு முன்னுரிமை நாம் தர வேண்டும். வீட்டில் எப்படிங்க எனக்கு சாப்பிட வசதியே இல்லை, அப்போ எங்கள் வாப்பா எங்கே போனார்? வாப்பா ஜக்காத் வசூல் பண்ணி ஜக்காத்தை பிரித்து கொடுக்க போயிட்டார். இங்கே வீட்டோட நிலைமை எப்படி இருக்கும்? சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கும். இதை ஒருபோதும் இஸ்லாம் அங்கீகரிக்கவே இல்லை. முதலிலே கூ அன்ஃபுசக்கும், அல்லாஹ் சொல்லுகின்றான், முதல்ல உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று எதை செய்தாலும் சரி, முதலிலே நம்முடைய தர்மம் செய்தால் நம்முடைய உறவினத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதை விட்டு நாம் பெருமைக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி நாம் தர்மம் செய்வது. ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், பலஸ்தீனில் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, அந்த மக்களுக்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை நான் தர்மம் செய்யலாம்னு நினைக்கிறேன், எப்படி அனுப்புறதுன்னு கேட்டார். ஆனால் அவர் குடும்பம் எப்படி இருக்குன்னு சொன்னால், வசதி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய குடும்பம். நான் சொன்னேன், முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு கொடுங்க, உங்கள் உறவினர்களுக்கு கொடுங்கள், பின்பு மக்களுக்கு கொடுக்கலாம். இல்லை, அந்த மக்கள்லாம் சாப்பிட்டுப்பாங்க, பலஸ்தீன மக்கள் கஷ்டப்படணும். பலஸ்தீன மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் முதலில் நம்மை பார்க்காமல் நாம் கொடுப்போம் என்று சொன்னால் அது எந்தவிதம் பயனும் இல்லை. கடைசியாக 6வதாக, கடனை வைத்து கொண்டு தர்மம் செய்யக்கூடாது. நமக்கு பெரிய அளவில் கடன் இருக்கும் அல்லது சிறிய அளவில் கடன் இருக்கும், அந்த கடனை அடைப்பதற்கு நாம் முன்னுரிமை தர வேண்டும். நம்முடைய கட்டாயமான தர்மமான ஜக்காத் நாம் கடனாளியாக இருக்கும்போது ஒருபோதும் தரக்கூடாது. நம்மளே கடனாளியாக இருக்கும், நம்ம ஜக்காத் கொடுக்கலாமா? அப்போ முதலில் நம்முடைய கடனை நாம் அடைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்து சட்டங்களும், வருமானம் இல்லையா, உங்களுக்கு வசதி இல்லையா, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஹஜ்ஜு செய்ய வேண்டாம். வருமானம் இல்லையா, வசதி இல்லையா, உங்களுக்கு ஜக்காத் கடமை இல்லை. ஆக இதே போன்று நமக்கே கடன் இருக்கின்றது, ஆனால் ஜக்காத்தும் கடமை, கடனும் இருக்குன்னு சொன்னால் முதலில் நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த கடனை அடைக்க முன் வர வேண்டும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஜக்காத்துடைய பணம் 1 லட்ச ரூபா, ஆனால் அவர் கடன் எவ்வளோக்கு ஒரு 50,000 இருக்குன்னு சொன்னால், அந்த முதல் 50,000 என்ன செய்யணும், அவர் கொண்டு போய் அவர் கடனை அடைத்து விட்டு மீதி 50,000 தான் அவருக்கு ஜக்காத்து கொடுக்க முடியும். ஆனால் இந்த மக்கள் எப்படி இருக்கின்றார்னு சொன்னால், கடனை வைத்து கொண்டு அவர்கள் தர்மம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் கடன் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே 6 விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். முதலாவது, முகஸ்துதி, பாராட்ட வேண்டும், இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். 2வது, சொல்லி காட்டுதல், புண்படுத்தலை தவிர்த்து கொள்ள வேண்டும். 3வது, ஹராமான வழியில் வருமானத்தில் செலவு செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். 4, தரமற்ற பொருட்களை கொடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். 5வது, குடும்பத்தை புறக்கணித்து விட்டு நாம் ஒருபோதும் தர்மம் செய்யக்கூடாது. 6வது, கடனை வைத்துக்கொண்டு ஒருபோதும் தர்மம் செய்யக்கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய தர்மங்களை சரியான வழியில் செலவழிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹுத்தில் ஆக்கியருள்வானாக. நம்முடைய தர்மங்களை அல்லாஹுத்தில் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் வாக்களிப்பதை போன்று அதற்கு இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான கூலி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹுத்தில் ஆக்கியருள்வானாக. நம்முடைய உள்ளத்தில் கொஞ்சமும் முகஸ்துதி இல்லாமல், சொல்லி காட்டக்கூடிய, புண்படுத்தக்கூடிய எண்ணம் இல்லாமல், அல்லாஹுக்காக வேண்டி உண்மையான தவக்குலோடு செலவழிக்கக்கூடிய நன்மக்களாக, இஹ்லாஸோடு செலவழிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹுத்தை நம் அனைவரும் ஆக்கியருள்வானாக. நம்முடைய தர்மங்களை அல்லாஹுத்தில் ஏற்றுக்கொள்வானாக. இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுத்தாலா நமக்கு வெற்றியையும் நல்ல வருமானத்தையும் அல்லாஹ் தருவானாக. ரப்பனா தகபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.